உறுதியான எண்ணங்கள் என்ன செய்யும்? ஓம் சாந்தி. இப்பொழுது தந்தை குழந்தைகளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால், அமிர்த வேளையிலிருந்து குழந்தைகள் மிகவும் நல்ல நல்ல சங்கல்பங்களை உருவாக்குகின்றார்கள். நல்ல எண்ணங்களின் மாலையை உருவாக்கி விடுகின்றார்கள். நான் இதை செய்வேன், அதை செய்வேன் என்று மிகவும் நீளமான மாலையை உருவாக்கி விடுகின்றார்கள். ஆனால் பிறகு பிராமண குடும்பத்தின் வாயுமண்டலத்தின் பலவீனத்தினால் அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. பிறகு குழந்தைகள் மிகவும் இனிமையான வார்த்தைகளை சொல்கின்றார்கள். அதாவது, இது நாடகம் தானே, இப்படித்தானே நடக்க வேண்டும், இது இப்படித்தானே இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் தந்தை சொல்கின்றார், இது கவனக்குறைவு என்று சொல்லிவிடுகின்றார். கவனக்குறைவு நிறைய விதமாக இருக்கின்றது. இதற்காக வகுப்பு எடுங்கள், மேலும் இதன் பட்டியலில் இடுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். கவனக்குறைவு பலவிதமாக இருந்தாலும் முக்கியமான கவனக்குறைவு என்பது சாதாரண கவனக்குறைவு மற்றும் ராயல் கவனக்குறைவு. இந்த கவனக்குறைவினால் நாம் என்ன எண்ணங்களை உருவாக்கினோமோ அதை செயலில் கொண்டு வர முடிவதில்லை. இதற்காக தந்தை சொல்கின்றார், கவனக்குறைவை நீங்கள் முடிப்பதற்காக தந்தை நினைவில் இருங்கள். தந்தை நினைவில் இருந்தீர்கள் என்றால் ஊக்கம் உற்சாகம் வந்துவிடும். கவனக்குறைவு முடிந்துவிடும். கவனக்குறைவு முடிந்து விட்டால் நமது எண்ணங்கள் செயலில் கொண்டு வர முடியும். எப்பொழுது எண்ணங்கள் உறுதியாக இருக்கின்றதோ அப்பொழுது அது செயலிலும் கூட வந்துவிடும். ஆகையால் நாம் நமது எண்ணங்களை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த எண்ணம் நடைமுறையில், அதாவது செயலில் வந்துவிடும். தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் இந்த உறுதியான எண்ணம்தான் நமது செயலுக்கு தூண்டுதலாக இருக்கின்றது. மேலும் இதன் மூலமாகத்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். எண்ணங்கள் சாதாரணமாக இருந்துவிட்டாலோ கவனக்குறைவாக ஆகிவிட்டது என்றால் தந்தை நினைவில்லாமல் பிறகு வெற்றி என்பது அடைய முடியாது. ஏனென்றால் அது செயலில் வருவதில்லை. செயலில் வந்தால்தான் வெற்றி அடைய முடியும். அதற்காக எண்ணங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியான எண்ணங்களே வெற்றியில் கொண்டு வந்து விடும். ஓம் சாந்தி.